நம்மளை திட்டம் தீட்டி கருவிறுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்குண்டான நம்ம அடுக்கடுக்கான சான்றுகளை நம்ம பார்த்து வருகின்றோம். அதில் நீங்க பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் சில செய்திகளை நாம சொன்னோம். அதுல சில மாதங்களுக்கு முன்பாக தினமலர் என்ற அயோக்கியன் எந்த அளவிற்கு ஒரு பொய்யான செய்திகளை புழுகி இருக்கின்றான், முஸ்லிம்களை கருவறுப்பதில் இவர்கள் எந்த அளவிற்கு கற்பனை எழுதுகின்றார் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு அழகான ஆதாரம் கடந்த வாரம் அம்பலமாக ஆகியிருக்கின்றது. அவர்கள் செய்த அயோக்கியத்தனம் கடந்த பிப்ரவரி மாதம் தினமலர்ல ஒரு செய்தி வெளியிடப்பட்டது. சவுதியில தன்னுடைய 5 வயது மகளை கற்பழித்து கொன்ற ஒரு தந்தைக்கு வெறும் 4 மாதமே சிறை தண்டனை கொடுத்து சவுதி அரசாங்கம் படு மோசமான ஒரு வேலையை செய்திருக்கின்றார்கள், மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு வேலையை செய்திருக்கின்றார்கள், இதுதான் இஸ்லாமிய சட்டமா என்று சொல்லி இஸ்லாத்தை அவங்க கேவலப்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு செய்தியை வெளியிடுகின்றார்கள் கடந்த பிப்ரவரி மாதம். அப்போ நாம இது சம்பந்தமா ஆய்வு செய்கின்றோம். இது சம்பந்தமா உணர்வு இதழையும் பதில்கள் பகுதியில் சகோதரர் பிஜே அவர்கள் சில செய்திகளை ஆதாரப்பூர்வமாக தொகுத்து எழுதுகின்றார்கள். இது குறித்து தலைமையகத்திலையும் ஜும்மா உரை நிகழ்த்தப்பட்டது. மகளை கொன்ற தந்தைக்கு 4 மாதம் சிறை தண்டனையா என்ற அடிப்படையில் ஒரு ஜும்மா உரையை நிகழ்த்தப்பட்டது. என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது ஒரு குற்ற வழக்கில் கைது செய்யப்படக்கூடிய ஒரு நபருக்கு இங்க எப்படி ஒரு 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு 4 மாத நீதிமன்ற காவல் வைக்கப்படுகின்றது. 15 நாள் ஒரு குற்றவாளியை பிடிச்சவனையும் 15 நாள் ரிமாண்டுன்னு சொல்லி ஒரு நீதிபதி சொல்றாருன்னு வைங்க, அந்த குற்றவாளி கொலை பண்ணதுக்கா 15 நாள் தான் மொத்தத்துக்கு இதா 15 நாள் தான் அவருக்கு தண்டனையா, இப்படி அவனா சொல்லுவானா? அப்போ இது குழந்தையை கொன்ற வழக்குல அந்த தந்தைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, 15 நாள் நீதிமன்ற காவல் மாதிரி 4 மாத சிறை தண்டனை. 4 மாதம் முதல்ல ஜெயில வைங்க, ஏன்னா சாட்சியங்களை கெடுத்துடக்கூடாது, பல விஷயங்கள் இருக்கின்றதுனால முதற்கட்டமா இவரை ஜெயில அடைக்கிறதுக்கு 4 மாதம் ஜெயில அடைங்கன்னு சொன்னதை இவங்க எப்படி பில்டப் பண்றாங்கன்னா, மகளை கொலை பண்ண தந்தைக்கு 4 மாதம் தான் மொத்தத்துக்கே சிறை தண்டனை. ரிசானா நஃபீக் என்ற ஒரு இலங்கை பெண்மணி ஒரு குழந்தையை கொலை பண்ணதுக்கு அந்த பெண்மணிக்கு மரண தண்டனை விதிச்சாங்க. கடைசியில இங்க என்னன்னா சவுதியில மத போதகரா இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு ஆளு தன்னுடைய மகளையே கற்பழிச்சு கொலை பண்றாரு. அவருக்கு வெறும் 4 மாத சிறை தண்டனை. பாத்தீங்களா, இதுதான் இஸ்லாமிய நாடு, இதுதான் இஸ்லாமிய சட்டம். காரணம் என்ன, மகளை ஒரு தகப்பன் கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான்னா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இந்த சரியத்து சட்டம் சொல்லுது. இதனாலதான் இவர்கள் இப்படி தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் என்று இஸ்லாத்தின் மீது புழுதி வாரி வீசினார்கள். அப்ப நம்ம இதை ஆதாரப்பூர்வமா விளக்கணும். ஏன்னா இப்படி அவதூறு பண்றீங்க, இப்படி இது கிடையாதுடா, நீங்க சொல்றது பொய்யா என்பதை புள்ளி விவரங்களோட எடுத்து கடந்த நவம்பர் மாசம் 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் இதே மாதிரி ஒரு 5 வயது குழந்தையை ஒரு தகப்பன் கொலை பண்ணிருக்கிறான். அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதுக்குண்டான ஆதாரம் தான் இருக்கு. இது இஸ்லாத்துல இந்த சட்டம் கிடையாது, இந்த மாதிரி இஸ்லாம் சொல்லல என்று சொல்லி குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள செய்திகளையும் நாம தொகுத்து சொல்றோம். கொலைக்கு கொலை என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு. குழந்தையை கொடுத்தவன் கொண்டானா அவனை கொலை பண்ணணுன்றதான் இஸ்லாமிய சட்டம் என்ற ஆதாரங்கள் நம்ம வெளியிட்டோங்க. வழக்குல கடந்த வாரம் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. என்ன தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு, அந்த குழந்தையினுடைய தாய் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மரண தண்டனை கொடுக்க வேணாம் இவனுக்கு என்று சொல்லி பிளட் மணி கேட்டிருக்கின்றார்கள். ஈட்டு தொகைன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த ஈட்டு தொகை கேட்டதன் அடிப்படையில் அந்த கொடூரன் யாரு, அல் ஹாமிதி, ஃபைஹான் அல் ஹாமிதி என்பவனுக்கு 800 கசையடையும் 8 ஆண்டு சிறை தண்டனையும் 10 லட்சம் சவுதி ரியால் பிளட் மணியும் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் கரண்ட் நிலவரம்.
போன வாரம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. சவுதி அரேபிய நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பு குறித்த செய்தியை தினமலம் என்ற அயோக்கியன் தனது பத்திரிகையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக வெளியிட்டுள்ளான். இந்த செய்தியை வெளியிட்டதன் மூலம் இதற்கு முன்பாக தான் வெளியிட்ட செய்தி பொய்யானது என்பதை இந்த அயோக்கியனே நிரூபித்து தன்னைத்தானே பொய்யன் என்பதற்கு அவனே ஆதாரத்தை வெளியிட்டு விட்டான். ஏற்கனவே எழுதினான இந்த தினமலர் என்ற அயோக்கியன், அப்ப அவன் மன்னிப்பு கேட்பானா? ஏற்கனவே சொன்னோமா இல்லையா, இந்த மாதிரி நீ எழுதினது பொய்யிடா, ஏண்டா முஸ்லிம்கள் மேல அவதூறு பரப்புற நம்ம சொன்னோம்ல, அதுக்கு இவன் மன்னிப்பு கேட்பானா? 8 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு 800 கசையடி கொடுக்கப்பட்டு பிளட் மணி கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றதே, இதை பரப்பினார்களே, இந்த பரப்பிய இந்த அயோக்கியர்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்பானா? யார் யாரெல்லாம் பரப்புனா? இந்த எழுத்தாளர்கள், அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடிய மிருக மனுஷ புத்திரன் ஒருத்தவருக்கான ஒரு அரைவேக்காடு, அந்த அரைவேக்காடு இதை பரப்புச்சு. இப்ப இந்த பயங்கரவாதத்தின் வேர்கள் என்ற பெயர்ல எழுதியிருக்கிறானே ஒரு பீர் முகமது என்ற அயோக்கியன், இந்து பத்திரிகையில் எழுதினானா இல்லையா, பீர் முகமது என்ற அயோக்கியன், அந்த பீர் முகமது என்ற அயோக்கியன் தான் இந்த செய்தியை முதல்ல பேஸ்புக்ல போடுறான். அப்படி போடப்பட்ட செய்தியை மனுஷ புத்திரன் என்ற அரைவேக்காடு என்ன பண்ணுது, அதை ஷேர் பண்ணுது. இந்த மாதிரி பாத்தீங்களா, சவுதி அரேபியால ஒரு மகளையே கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கொடூரனுக்கு 4 மாத சிறை தண்டனை சொல்லி இந்த பீர் முகமது பயங்கரவாதத்தின் வேர்கள் என்று எழுதினான பீர் முகமது, அதாவது ஆங்கிலத்தில் ஒரு அயோக்கிய பேட்டி கொடுக்கிறான், கலந்தை பீர் முகமதுன்றவன். அவன் ஆங்கிலத்தில் நேர்காணல் பண்ணி இஸ்லாத்தின் மீதும் தவ்ஹீத் ஜமாத் மேலும் புழுதி வாரி வீசினான். அது தமிழ்ல என்ன செய்யறான்னா பீர் முகமது ஒரு அயோக்கியம் இப்ப பயங்கரவாதத்தின் வேர்கள் எழுதுறான். அந்த பீர் முகமது என்ற அயோக்கியம் தான் இதை போடுறான் பேஸ்புக்ல. அத மனுஷ புத்திரன் என்ற அரைவேக்காடு ஷேர் பண்ணிச்சே. இப்ப இந்த மனுஷ புத்திரன் எங்க போனா, இந்த பீர் முகமது இதுக்கு பதில் சொல்லுவானா? திட்டம் தீட்டி முஸ்லிம்கள் மேல அவதூறு பரப்புகின்றார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. இந்த பயங்கரவாதத்தின் வேர்கள் என்ற பெயர்ல எழுதினவன பீர் முகமது பகிரங்க விவாதத்துக்கு அறைகூவல் விட்டோம், இதுவரைக்கும் வரல. அதே மாதிரி மனுஷ புத்திரன் என்ற அரைவேக்காட்டுக்கு இதே மாதிரி அறைகூவல் விட்டோம், வரல. விவாதத்துல நீங்க நிரூபிங்கடா என்று சொன்னால் நிரூபிக்காமல் ஓடி விடுவார்கள். இதுதான் இவர்களுடைய வேலையாக இருக்கின்றது. தினமலன் என்ற அந்த அயோக்கியன் இப்படியே இதே தொழிலாக வைத்திருக்கின்றான். போன வாரத்தில் சவுதி நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பின் மூலமாக இவர்களுடைய அயோக்கியத்தனம் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது. இதுல ஒரு பெரிய நன்மையும் விளைந்திருக்கின்றது, இதையும் சொல்ல வேண்டும். இது இஸ்லாமிய மார்க்கம் என்பது எப்படி வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. என்ன அற்புதம் அப்படின்னா, இந்த தினமலர் என்ற அயோக்கியம் எழுதினானா இல்லையா, ஒரு குழந்தையை கற்பழித்து கொலை செய்த ஒரு தந்தைக்கு 4 மாதமே சிறை தண்டனை, இது ஒரு தீர்ப்பா என்று சொல்லி இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி எழுதினானே. அப்படி கொச்சைப்படுத்தி எழுதின ஒரு செய்தியை என்ன செய்யறாருன்னா, ஒரு சகோதரர் படிக்கிறாரு தூத்துக்குடியில. அந்த சகோதரர் பார்க்கிறாரு, அவர் இஸ்லாத்தின் மீது ஓரளவு நல்ல அபிப்பிராயம் உள்ள ஒரு சகோதரர், சந்தான நாகராஜ் என்ற சகோதரர், இந்து மத சகோதரர். அப்படிப்பட்ட நபருக்கு இந்த மாதிரியான செய்தியை படிக்கும் பொழுது, என்னடா அது இப்படி இல்லாம அயோக்கியத்தனம் பண்றாங்க, இஸ்லாத்துல இப்படி சட்டம் இருக்க வாய்ப்பு இல்லையே, இவங்க பொய்யாத்தான் எழுதியிருப்பாங்க என்று சொல்லி தலைமையகத்துக்கு கடிதம் எழுதுறாரு. அந்த தினமலர் அயோக்கியம் எழுதியிருந்தானே, அந்த அயோக்கியம் எழுதின அந்த கட்டிங்கையே அந்த பேப்பர்ல இருந்து எடுத்து வெட்டி, இந்த மாதிரி இப்படி எழுதி இருக்கின்றார்கள், இந்த மாதிரி இஸ்லாத்துல இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு தான் நான் நம்புறேன். இதுக்கு தவ்ஹீத் ஜமாத் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று தலைமைக்கு கடிதம் அனுப்பியிருந்தாரு. கடந்த பிப்ரவரி மாசம் இந்த கடிதம் நமக்கு வந்திருந்தது. அப்ப நம்ம என்ன செஞ்சோம், அவருக்கு இதுக்குண்டான ஆதாரப்பூர்வமான செய்திகள் என்ன அப்படின்றத நாம விளக்கி உணர்வுல வந்த பதில்களையும் எடுத்து, அந்த அடுத்த வாரம் பதில்கள்ல அந்த செய்தியை அவர் பிஜே அவர்கள் எழுதியிருந்தாங்க, அது சம்பந்தமான செய்திகளை அனுப்பி அவருக்கு குர்ஆன் மற்ற புத்தகங்கள் இது போன்ற கொடுத்து, ஏற்கனவே தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட நிர்வாகத்தோட தொடர்புல இருந்திருக்காரு. அப்ப நம்ம மாவட்ட நிர்வாகிகள் மூலமா தொடர்ச்சியா தாவா செய்யப்பட்டதுல அந்த சந்தான நாகராஜ் என்ற அந்த சகோதரர் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு இஸ்லாத்தை தழுவி விட்டார். இப்போ ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.
இவன் இந்த மாதிரி அவதூறு பரப்புறது இவன் அவதூறு பரப்பி இஸ்லாத்தை அழிச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா நிலைமை என்ன? இப்படி அவதூறு பரப்ப அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறானே, அல்லாஹ்வுடைய அந்த ஒளியை நீங்க ஊதி அணைச்சிடலாம் நீங்க நினைக்கிறியா? நீ வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய அந்த ஒளியை பரிபூரணப்படுத்திய தீர்வான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, கண்கூடா பார்க்கிறோம். இப்படி சந்தான நாகராஜ் போன்ற எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தை நோக்கி வர தயாராக இருக்கின்றார்கள். இது போன்ற அவதூறுகள் அவர்களை சிந்திக்க வைக்கின்றது. இது மாதிரி இப்ப அந்த சகோதரர் பல கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு தாவா பண்ணிட்டு இருக்காரு. பல சந்தேகங்கள் அவருடைய இன்னொரு நண்பருக்கு இதே மாதிரி ஏகத்துவத்தை எத்தி வைத்து அவர் கிறிஸ்டியானிட்டியிலிருந்து பல கேள்விகளை கேட்டிருக்காரு என்று சொல்லி அவர் கேட்ட கேள்விகளாம் எழுதி அதுக்கு நம்மள்ட்ட இருந்து பதில வாங்கி அவர் இப்ப தாவா பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய நண்பர் இஸ்லாத்தை தழுவுற ஸ்டேஜ்ல இருக்காருன்ற தகவலையும் சொல்றாரு. அவர் பாருங்க, இவங்க இந்த மாதிரி புழுதி பரப்புறாங்க, இப்படி அவதூறு பரப்புறான். அவதூறு பரப்ப இஸ்லாத்தை பத்தி இப்ப பயங்கரவாதத்தின் வேர்கள் இந்த பீர் முகமது என்ற ஒரு 5ஆம் படை கேஸ் ஒன்னு எழுதிச்சே, இதை பார்த்து விட்டு பல பேர் இஸ்லாத்தை பற்றி நமக்கு பல சந்தேகங்களை கேட்டு தொடர்பு கொள்கின்றார்கள். அப்போ இவர்கள் நினைக்கிறது வேற, அல்லாஹ்வுடைய கணக்கு வேற. அவன் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் என்பதை இவர்களுக்கு பதிலாக நாம சொல்லி இது போன்ற அயோக்கியர்களிடத்திலிருந்து நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட சில காட்டு மிராண்டிகள், சில அரைவேக்காடுகள், இந்த மனுஷிய புத்திரன், பீர் முகமது இந்த மாதிரி ஆள்கள் இஸ்லாமிய பேர் தாங்கியா இஸ்லாமிய போர்வையில் இருந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய துரோகிகளாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு மற்ற ஆள்கள் நெருக்கடி கொடுக்கணும். நீ உண்மையிலே நீ உன்னுடைய பிறப்பு உண்மையான பிறப்பாக இருக்குமே ஆனால், உன்னுடைய பிறப்பு ஒழுங்கான பிறப்பாக இருக்குமே ஆனால் நீ தவீஸ் ஜமாத்தோட போய் விவாதம் பண்றா என்று சொல்லி இவர்களை மக்கள் நிர்பந்திக்க வேண்டும். இவன் விவாதிக்க வராவிட்டால் இவன் மனித தன்மை அற்றவன், இவனை வேற லிஸ்ட்ல தான் வைக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை தகவலாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.